ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆகாஷ் சர்ச் தமிழ். நீ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூடியூபுக்கு தமிழில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து பிக்சல் ஆப் தான். பிக்சல் ஆப் உள்ளே போய்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இமேஜ் சைஸ் அதில் போய்ட்டு யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு 5th இருக்கும், அதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பேக்ரவுண்டில் நம்ம சாதாரணமாக நார்மலாக கிரேடியன்ட் கலர் கொடுத்துட்டு அப்படியே டெக்ஸ்ட் போடுறவங்களும் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டிசைனாக பேக்ரவுண்டே க்ரியேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நம்ம டிசைனாக க்ரியேட் பண்ணலாம். ஷேப்ஸ் போயிடுங்க. ஷேப்ஸ் போனால் அதிகமாக டிசைன்லாம் க்ரியேட் பண்ணலாம். இது கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் எது வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணுறேன். இந்த டைமண்ட் ஷேப் மாதிரி இதை சூஸ் பண்ணுறேன். இதை சூஸ் பண்ணிவிட்டு இப்படி இழுத்து இது மாதிரி வச்சுக்கோங்க. செட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கலர் ஒன்று கொடுத்துக்கலாம். இன்னும் கூட நோத்திக்கலாம். என்னென்ன சைட்டில் ஷோ கொடுத்துக்கலாம். அதில் வந்து ரேடியஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெருசாக்கிக்கோங்க. இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடில் பேக்ரவுண்ட் இதில் அதுக்கு நம்ம கலர் மாற்றிக்கலாம். இதில் வந்து இந்த 4th செலக்ட் பண்ணிட்டு கலர் கொடுங்க. இதில் கிரேடியன்ட் கொடுக்கலாமா இல்லை 1 கலர் கொடுக்கலாமா? 1 கலர் கொடுக்கலாம். இதே நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, அதை கொடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இங்கே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து பண்ணலாம். மொத்தமாக ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன டெக்ஸ்ட் பண்ணலாம்? நம்ம இந்த தம்ப்நெயிலே இப்போ நம்ம சேனலில் வைக்க போகிறோம். அதனால் நம்ம என்ன செட் பண்ண போகிறோம்? டெக்ஸ்ட்டு போயிடுங்க, எடிட் போயிடுங்க. YOUT யூடியூப் சேனல் தம்ப்நெயில். தம்ப்நெயில் போட்டு அதுக்கப்புறம் தமிழில் போடணும். அதனால் இதை ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தமிழ்ன்றதை தனியாக சென்டரில் வர மாதிரி பண்ணிக்கலாம். அதை எடிட் போய்ட்டு இங்கே செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்துடும். அது கொஞ்சம் ஸ்பேஸ் பார் அழுத்தி சென்டரை எடுத்து வச்சுருங்க. சென்டராக வந்துச்சு. இருங்க, ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனல் தம்ப்நெயில் உருவாக்குவது எப்படி அப்படின்னு போட்டுக்கலாம். இது தமிழில் போட்டுக்கலாம். உருவாக்குவது எப்படி இது கூட வந்து எப்படின்றத கீழே வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பார்க்கறது நல்லாயிருக்கும். அதனால் மேலே செலக்ட் பண்ணிட்டு ஸ்பேஸ் இது வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். லைன் ஸ்பேஸிங் அது லைட்டாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு ஒரு நல்ல ஃபாண்டு ஸ்ட்ரோக்கில் இப்போ கொடுத்துக்கலாம். நம்மளே ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம், ஷேடோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை கலர் பண்ணிக்கலாம். 3D டெக்ஸ்ட் இது பண்ணால் நல்லாயிருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லுங்கள் எல்லா இதுலையுமே. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு நல்ல ஃபாண்டில் போடலாம். ஃபாண்டுக்கு போய்ட்டு இது ஒன்று நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது செலக்ட் பண்ணிக்கலாம். இது மேலே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அந்த லேயரை லாக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற லேயரை டச் பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ணிட்டு இதுக்கு ஒரு நல்ல ஃபோன் போடலாம்.
இந்த ஃபாண்டை வந்து நான் டவுன்லோட் பண்ணேன். லிங்க்கு வந்து இந்தமாதிரி உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட் வேணும்னா நானும் புதுசாக தரேன். உங்களுக்கு அதிகமாக ஒரு 700 ஃபாண்ட்டு கிட்ட தரலான்னு இருக்கேன். ஃபாண்ட்ஸ் வேணும்னா, தமிழ் ஃபாண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன். லிங்க்கில் தரேன். அப்படி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தரேன். இப்போ இதை திருப்பி எடிட் போய்ட்டு அந்த இதை கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து இது ஸ்ட்ரோக்கு ஷேடோ 3D டெக்ஸ்ட் இதே லாக் பண்ணுறதோ இதே லாக் பண்ணுறோம். இதை லாக் எடுத்து விட்ருங்க. ஏன்னா சைஸ் வந்து நம்ம சின்னது பண்ணிக்கலாம் கொஞ்சம். இப்போ கலர் போடலாம். ஒன்று வந்து ஒரு கலர் கலர்ஸில் கூட போய்ட்டு எல்லோ கலர் கொடுத்தா நல்லாக்குன்னு தோணும். அதனால டார்க்காக தெரியும் அந்த இடத்துக்கு. அதனால் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டார்க்காகவே தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து எடுத்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கலர் கொடுத்துடலாம். இதை லாக் பண்ணிட்டு இதை அன்லாக் பண்ணிட்டு இதுக்கு கலர் செலக்ட் பண்ணிட்டு இது கலர் போயிடுங்க. வச்சு இந்த ரெட் செட் ஆகலை, ப்ளூ செட் ஆகலை. இதுவும் எல்லோ கூட கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேறு கலர் கூட மாற்றிக்கலாம். எனக்கு இதே பிடிச்சிருக்கு எல்லோ கலரு. அதுபோல் கிரேடியன்ட் கலர் உருவாக்குது அப்படின்னு நம்ம சேனல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். அதை கூட பாருங்கள். இப்போ இது மட்டும் இல்லாமல் நான் இதில் நெக்ஸ்ட்டு இன்னொன்று சேர்க்கலான்னு பார்டர். அந்த பார்டர் தான் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் இது பண்ணணும். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா திஸ்து விட்டு வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது 4 சைடும் கரெக்டாக எத்தனை மாரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சைஸில் இருக்கட்டும். நம்ம கரெக்டாக சென்டர் அலைன் பண்ணிடலாம். அலைன் பண்ணுறப்ப இந்த பொசிஷன் போயிடுங்க. இந்த ரிலேட்டிவ் பொசிஷன் போய்ட்டு இதையும் சென்டர் ஊற்றுருங்க, இதையும் சென்டர் ஊற்றுருங்க. கரெக்டாகிடும். இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் கொடுங்க. இந்த எடிட்லேயே போய் ஸ்ட்ரோக் கொடுங்க. அப்போ தான் அது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லோகனுக்கெல்லாம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபோட்டோ வந்து 2 ஃபோட்டோ மெர்ஜ் பண்ணி பார்ப்போம். எனக்கே ஒன்றும் அவ்வளோவா தெரியாது இந்த பார்டர் மட்டும் செட் பண்ணுறதுக்கு. எது நம்ம ஒரு வாட்டி இது பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ரெண்டு கலரும் செலக்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதில் இந்த எரேஸ்னு ஒன்று இருக்கும். இதில் எரேஸ் கலர் இது கொடுத்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்துச்சு. பட் இருந்தாலும் க்ரீனோட சேர்ந்து போயிடுச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரீன் போனால் நல்லா தான் இருக்குது. ஆனால் க்ரீன் போகாமல் நம்ம நல்லா பண்ணணும். அது பார்க்கலாம். இதுக்கே போய்ட்டு திருப்பி எரேஸ்க்கு போய்ட்டு இதுக்கு செலக்ட் பண்ணணுங்க. அவ்வளோதான், ஈஸி.
இது மட்டும் போயிடுச்சு இப்போ. ஃப்ரெண்ட்ஸ் பார்டர் ரொம்ப ஈஸியாக நம்ம மேக் பண்ணிட்டோம். பார்டர் மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ஈஸி தான். நல்லா டிசைன்லாம் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆகாஷ் எடிட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே சேவ் இமேஜ் போட்டு கஸ்டமர்கிட்ட அல்ட்ராவாக மாற்றி சேவ் டு கேலரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.